ஒரு கேள்வி மறைஞ்சு வச்சிருக்கிய, என்ன வேணும்? எங்க போயிட்டவன்? செஞ்சது உண்மை. உனக்கு துணையாக சாப்பாடு போட ஒருத்தி வருவாள். என் துணையால் அது நடக்கும், வெற்றியும் அடைவாள். நடைத்தார் சந்தோஷமா. கோவில்பட்டி அல்லை, நமது கோவில்பட்டி. கோவப்படுறிய நீ? என்ன மூஞ்சலாம் உம்முன்னு இருக்கு, வேவுள்ள மலர்ச்சியாரு, சந்தோஷமா இருக்கு. வாப்பா கோவில்பட்டி கால் வந்துட்டு வரலாம். தொழில் தகுந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாஜா வாஜா வாஜா, கால் வந்துட்டு வா. மனமேவும் ராஜகுமாரன். என்னடா தொழில் பார்க்குறேன்? பக்கத்தில் வா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் உன் தொழிலில் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டுச்சு. இப்போ வருமான சொந்தமான வேலைகளில் கொஞ்சம் வருமானம் குறைவாக இருக்குது. இந்த தொழில் மாதிரி இன்னொரு அடித்தலாம் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் வருது. ஆரம்பிச்சு தந்துருந்தேன், சந்தோஷமா இரு. வேறு என்ன வேணும் உனக்கு? தீர்த்துருவோம், கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா முன்னேறி வாடா, சந்தோஷமா இரு. என்னைக்கும் நிலையாக இருப்பாய், வாழ்க. அதே கோவில்பட்டி எல்லை. கூப்பிடு முன்னே குறிஞ்சா நான் எங்கே போவேன்? எந்த ஊர்? கோயில் வீட்டில். எப்போது வென்றான்? சோழ வந்தான் ஈரால் எப்போது வென்றான்? அவன் எப்போது வென்றான்? சரி, எப்போதும் வென்றான். கோவில்பட்டி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நலாக்கி கொடுத்து கேட்டு வந்தவங்க. கோவில்பட்டியில் எந்த இடக்கா? 1 2 3 4 எட்டயபுரம் போகக்கூடிய ரோட்டில் இடதுபுறத்தில் கீழே இறங்கினா மூக்கிற பிள்ளையார் இருப்பார். அதானே? தீப்பெட்டி ஆஃபீஸாக நிறைய வருமே. கால் வந்துப்பா. என்ன வேண்டும் பிள்ளைக்கு? யாரு? கண்ணை முடிக்கா, கண்ணை மூடு. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளை பேருக்கு ஏதாவது சொத்து எழுதி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கியா? சொத்து எதுவும் எழுதி கொடுத்தா உன் பிள்ளை கூட வந்து வாடுதேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு அங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவன் மனத்தை மாற்றி உன் பிள்ளைய வாழ வச்சு தாரேன். சமாதானமாக மகிழ்ச்சியாக போய்ப்போம். தர்மமே ஜெயிக்கும். கால் வந்துட்டு வா. கேட்டுருவோம். அறுவாடை பிடி கொடுத்தோம் வாரான். யாரு கேட்பான்? உடனே கேட்பான். ஏம்மா கருப்பசாமியும் வராரு, துளமடசாமியும் வராரு. உங்கள் சித்தை யார்? அவங்க சித்தப்பா. அதுதான் அறுவாடை பிடி இப்படி வரானே. உன் வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தெய்வம் ஒன்று வருது. ஐயோ பாவம், கண்ணீர் விட்டுருக்கு. அதனால் நான் கருப்பசாமி தர்மத்தை காத்து உன் பிள்ளைய வாழ வைக்கேன். அப்படி வெற்றி உண்டு. இந்தா உன் வீட்டை மீட்டியாச்சு, உன் பிள்ளைய வாழ்க்கையை காட்டியாச்சு. சந்தோஷமா இருக்கு. 3 முறை என்னைய பார்க்கவா, மகிழ்ச்சியுடன் இருப்பாய். சென்று வா மகளே, வென்று வா. அதே கோவில்பட்டி எல்லை. என் புருஷன் என்னைய விட்டு போயிருக்கிறாரு. ராஜா எங்கே போயிட்டாரு? அத்தான் உன் மனத்தை விட்டு போயிட்டாரா? கால் வந்துட்டு வா. ஏன் பேச மாட்டேக்காரு? ஏமா பேச மாட்டேக்காரு? அப்படியா? அவன் முனீஸ்வர சாமி அங்கே இருக்காரா? சடை விரிச்சுட்டு வரானா? பேன்னு வரானே. அதான் கேட்க. உங்கள் குலதெய்வமா? கால் வந்துட்டு வா. வா. இன்னும் 6 மாதத்துக்கு உன் புருஷனுடைய மனசு அப்படி தான் இருக்கும். கிரகமும் அப்படித்தான், சூழ்நிலையும் அப்படித்தான். ஆனால் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். பொறுமையாயிரு, வந்து சேர்வோம். தீர்த்துருவோம். தைரியமாக இரு. இந்தா அப்படி வெற்றி உண்டு. நன்னா இரு. ஓ கர்ப்ப காலில் வந்துட்டு வாங்க.
காரைக்காலில் மெயின் ரோட்டில் இருந்து இறங்கி வலது பக்கம் போனால் ஒரு கிராமம் தான் உங்கள் ஊர், அப்படித்தானே? அங்கே மாரியம்மன் கோயில் இருக்கா? சிவன் கோயில் இருக்கு, அம்மன் கோயில் வருதே. யார் அது அந்த ஆத்தா? கால் வந்துட்டுவாங்க. ஒரு சமாதி வருது, அது யாரு கேட்டுருவோம். அங்கே தள்ளி போனால் ஒரு ஜீவ சமாதி ஒன்று கும்பிட்டுட்டு அழிதாங்களா, அது எங்கே இருக்கு? உனக்கிட்ட கேட்டு நான் மூச்சை தொலைக்கிறத விட உன் விஷயத்துக்கு வந்துருந்தேன். பக்கத்தில் வா. உன் மகனை போய் பார்த்தேன், கிரகம் சரியில்லை. ஒரு காலமாக சொல்லு கணக்காத பிடாரி மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு வண்டி. இப்போ அவனுக்கு திருமணத்தை நடத்தி வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. 7 1 2 3 4 5 6 7. இது என்ன மாதம்டா? இது என்ன மாதம்? எங்களுக்கு தெரியும் இங்கிலீஷில். ஆகஸ்டா? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. 7 மாதங்களுக்கு பிறகு கல்யாண விஷயம் தொடரும். வெற்றி நடத்தார். நாலாட்டின் புதூர் கால் ஒன்று சொல்லலாம். நீங்கள்லாம் காரைக்காலா? சுந்தரபாண்டிய பிறந்தனமா? உனக்கு என்ன விஷயம்? காரைக்காலில் போயிருக்க, குடியிருக்க போயிருக்கியாங்க? போகும்போது கூட்டிட்டு போ, உட்கார வரேன். வீட்டுக்கு போக கூட்டிட்டு போக்கா, நம்ம ஊர் தானே, இது வரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அண்ணனுக்கு நாலாட்டின் புதூர். இடைப்பட்ட காலத்தில் இந்த உடல்நிலைகள் பாதிப்பதற்கு சொந்த பந்தங்கள் காரணம். இப்போ ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? குடியிருக்கிற வீட்டு மேலே அக்கறை செலுத்தி அதை மீட்டதுக்கு வழிவகுக்கணுங்கிற வேதனை உன் மனத்துக்குள்ள இருக்கு. உண்மையா? கால் வந்து சொல்லலாமா? எவ்வளோ விவரமாக வந்துருக்கா பார்த்தீங்களா? நான் தாங்க பூத கண்ணாடி வச்சுருக்கேனே. என்ன கண்ணாடி? பூத கண்ணாடி. சொக்கலாலிப்படி கம்பெனி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். உடனே வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வேற என்னப்பா வேணும்? ஒன்று நான் காப்பாற்றி தந்துடுறத திடமாக நடக்க வச்சிடுறேன். உன் கடனை தீர்த்துறத வெற்றியாக வாழ வைக்கிறேன். தம்பியை பற்றி அடுத்த ஒருத்தன் கேட்பேன். தேனி, கோம்பை, கண்டமனூர், உனக்கு எந்த ஊருடா? உன்னுடைய பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன், ஒரு அம்பேத்கர் சிலை ஒன்று இருக்கு. அதை தாண்டி போனா பழைய காலத்து ஜமீன்களுடைய கட்டிடங்கள்லாம் இருக்கு. அதனால உன் ஊரே கால் வந்துட்டு வா. உட்கார். முன்னோர்களில் ஆன்மீகவாதிகள் யாரும் இல்லை. ஆனா உன்னால ஆன்மீகத்தை நிலைநிறுத்த முடியும் என்பதற்காக தியானம், தவம், யோகம் இவைகளெல்லாம் நீ இப்போ படித்து மனத்துக்குள்ள வந்திருக்கிற. இதில் எனக்கு ஒரு சக்தியை பெற முடியுமா, அதுக்கு எனக்கு வழி கிடைக்குமா என்பது உன் கேள்வி. கால் சொல்லலாம். அமைதியா இருந்து பழகுங்க. அப்படி உனக்கு இன்னும் 13 வருட தவத்தில் உனக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். நாங்கள் 28 வருஷம் தவம். அந்த 13 வருட காலத்தில் அந்த ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் பிறர் மனம் புரிகின்ற ஆற்றல். அது ஒரு தேவி சக்தியினுடைய துணையாக கிடைக்கும். அம்மன் தேவதையினுடைய ஆற்றலாக இருக்கும். அதற்குரிய யோகத்தையும் ஞானத்தையும் பெறுவது எப்படி என்பதையும், தவத்தை உட்கொள்கின்ற நிலை எப்படி என்பதையும் காட்டுவதற்கு ஒரு குரு ஒருவன் கிடைப்பான். அந்த குரு நானாகவே இருப்பேன். காலம் சொல்லலாம். கர்மதாமிக்கு வீட்டில் கல்யாணம் நடக்கணும் என்று சொல்லி கோம்பையிலிருந்து வந்தவர்கள். கர்மசாமிக்கு யாரோ நல்லா இருந்தா பணம் வேணும்ல. ஆத்துக்குள் நின்று அரோவரா சொன்னாலும் சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கலிங்கம். நல்லா நல்லா இருவேன், தைரியமா இருக்கா. கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தவர்கள் அப்படி 4 பேர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தானே? கால் ஒன்று சொல்லலாம். மன்னவா மன்னவா. அடுத்த வருஷத்துலேருந்து இரவு 9 மணி வரை சாமி சொல்ல போகிறோம். சரியா?
இரவு 9 மணி வரை சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு இங்கேயே தூங்கிட்டு காலையில் ஊருக்கு போகிறது மாதிரி. அதுக்குள்ளே நமக்கு கட்டிட வசதிகள்லாம் நல்லாயிரும், எல்லாரும் நல்ல நிம்மதியாக இருந்துக்கலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், உன் பிள்ளைக்கு நல்ல டைம் வந்தாச்சு. அதனால் இந்த சஷ்டியப்த பூர்த்தியாகிய அருமையான இந்த ஐப்பசிக்குள்ளே நிர்ணயம் பண்ணி வெற்றி பண்ணி தந்துருதப்பா. எல்லாம் ஜெயிச்சு சந்தோஷமாக என்னை கூப்பிடு, நான் வரேன். நல்ல தகவலாக வரும், ஜெயிக்கலாம். அடுத்து எனக்கு நான் நினைச்சவளை கல்யாணம் முடிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். நல்லவன் கெட்டிக்காரன். வருகவே வாடா தம்பி, லாரி டிரைவர் ராஜா கண்ணு, நல்ல பச்சையை நல்லா சாப்பிடுமா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அவங்க வீட்டில் பேசுகிறாங்களாடா, முடிச்சு வச்சுருவோமா? இந்தா ஜெயிச்சு வா, ரெடி ஆகிடுது, ரெடி ஆகிடுதுடா, போயிட்டு வா. கர்பசாமிக்கு கோம்பையிலிருந்து இடம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. இடம், நிலம் சம்பந்தமாக. யாருப்பா அது? காலன்னு சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன், இடம் சம்பந்தமான மன வருத்தமும் திறனும், உன்னுடைய பணமும் மீளணும். ஆமாம், அதையெல்லாம் சரி பண்ணி தந்துடுறேன். இப்போ தொழிலில் வருமானம் குறைவாக இருக்குது, அதையும் நீக்கி செல்வமாக இருக்க வச்சா போதுங்களா? வெற்றி மாலை கொடுப்பா. இந்த மாலையை பேணிக்காப்பா, பணம் பெருகிக்கிட்டே இருக்கும், எல்லா செல்வமும் கிடைக்கும், ஐஸ்வர்யமும் கிடைக்கும். கர்பசாமிக்கு, கர்பசாமி என் பிள்ளைக்கு பார்த்துருக்கிற ஜாதகம் சரியா தப்பா அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். கால் ஒன்று சொல்லலாம், எதையே சோபரிக்கியே மனமே மனமே வேலப்பா, பன்னீர்கை கோலப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், மாரியம்மன் கோயில் இருக்கா, நான் கர்பசாமி இருக்கிறேன். இப்போ பார்த்துருக்க ஜாதகம் சரியில்லை, அடுத்து ஒரு ஜாதகத்தை வர வைக்க, அதில் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். வேற என்ன வேணும்? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். அந்த வழக்கை வெற்றியாக்கி உன் பக்கத்தில் ஜெயிக்க வைக்கிறேன், என் துணை உண்டு, சந்தோஷம். இது இயற்கையான நோய், தோல் சம்பந்தமானது. அதே மாதிரி திடீர்னு தலை சுத்து வரும், படபடப்பு இருக்கும். இது ப்ரெஷர்னால உள்ளது தான். செய்வன வைவன கோளாறு ஒன்று நடக்கலை, அதனால் பூசாரிகளுக்கு பணத்தை கொடுத்து எங்கேயும் போய் ஏமாந்து போயிடாத, புரியுதா? இந்த நோயை தீர்த்து ஒன்று நான் தெளிவாக வாழ வைக்கேன். வேறு என்ன வேணும் உனக்கு? அதை நான் வெற்றிகரமாக முடிச்சு தரேன். புரட்டாசி 20ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும், ஜெயிப்போம். நம்ம தைரியமாக இரு. மனப்பயம், என்ன பயம்? கை நீட்டு, கை நீட்டுமா, என்ன நினச்சிக்கா, குடி குடி குடி. அப்படி மெல்ல கையை தூக்கு பார்ப்போம், ரெண்டு கையும் ஒன்று போல. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. சரிம்மா, இன்னும் 3 பொழுதுல இந்த கை சரியாயிரும், வெற்றி ஆகிடுவேன். இந்த அப்படி தேய்ச்சி தரேன், தேய்ச்சி குளிச்சுக்கா ஊரில் போய். நல்லா கல்யாணம் நடந்தாச்சு, வெற்றி. அடுத்து கர்பசாமி, ஆமாம் ஆமாம், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை அமைச்சுத்தான்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு ஒரு பெண்ணடியால் கேட்கிறாளே. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க. அதற்கு என்ன படிச்சிருக்கு பிள்ளை? பக்கத்தில் வா, கண்ணை முடிந்து முந்து உட்கார்.
மெட்ராஸுக்கு போகுமா இங்கேயே வேலை பார்க்க சொல்லுவோமா? சென்னையில் அவனுக்கு வேலை கிடைக்கும், சென்று வந்து வெற்றியுடன் வருவான். அப்படி திருப்தியாச்சு, மகிழ்ச்சியா இருக்கும். கர்பதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்கிட்டா திருமணம்? அண்ணனுக்கு. அவங்க அண்ணன் வர மாட்டானா? ஊருக்கு கால் வந்துடுவான். ஏன் உனக்கு கல்யாணம் முடிக்க வேண்டாமா? என்ன காரணம்? கண்ணை விடுவோங்க, அண்ணனை பார்க்கணும். உங்கள் அண்ணனுடைய இஷ்டப்படி கல்யாணம் நடக்காது. கார்த்திகை தீபத்துக்கு பிறகு கல்யாண காலம் கூடும். வெற்றியாகி நடத்தார ஜெயிச்சுவான். இந்த ஆண்டில் உண்டு. கர்பதாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்ன உட்காரு. அப்பா ஒரு பையன் கடையில் போய் நினைப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இன்னொரு காலம் மாறிடுமா? மாறாது. உன் மனைவியினுடைய மனத்தை மாற்றி தந்தா போதுமா? குடும்பத்தோட ஒத்துழைக்கிறதுக்கு திருத்தி தந்தா போதுமா? அவளுக்கு மாமன் எங்க இருக்கான்? தாய் மாமன். அவர்கிட்ட போய் பேசுனியா நீ? கால் வந்துட்டு ஓடியா. இப்போ அவன் வேணுமா வேண்டாமா? இந்தா உன்னைய தேடி வந்துடுவான், கட்டுப்பட்டு இருப்பாள். அங்கே இருக்கக்கூடிய ஆறுதல் அருந்து போயிடும், நீயே தஞ்சம் வருவா. போ. கர்பதாமிக்கு என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்கு, வேதனை இருக்கு, அதை தீர்த்து தரணும் ராஜா அப்படி கேட்டு வந்துருக்க. யாருக்குமா வருத்தம்? மகனுக்கு. கல்யாணம் முடிச்சிட்டிங்களா? கல்யாணம் முடிச்சாச்சா? கால் வந்துட்டு வாங்க. என்ன 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 அழாத அக்கா. ஒரு குழந்தை இருக்கா, குழந்தை பிறந்தாச்சுன்னா அந்த பிரச்சனை வராது. குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன், ஆம்பளை பையன் கொடுக்குறேன், கருப்பசாமின்னு பேர் வைப்பீங்களா? அவன் வீட்டில் வைக்க முடியாதா? எனக்கு ஏன் கால் வந்துட்டு வா, ஆடிச்சுவான். ஓ அனுப்பியாச்சா? ஏய் ராஜா அனுப்பியாச்சா? அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஓயாம உன் பிள்ளைய மனவேதனைப்பட்டு குழப்புறாங்க. அந்த பிள்ளை தூக்கு போட்டுக்கிடுவோம்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி உங்களை வேதனைப்படுத்துச்சு. உண்மையா? அந்த நிலைமை வராமல் உங்கள் பிள்ளையை காப்பாற்றிருந்தா போதுங்களா? இந்தா குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன், கார்த்திகைக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டு, கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கலாம். பாப்பா குடும்பம் பிரியாமல் அகலாமல் காப்பாற்றுறேன், தொழில் உயரும், சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வா. கர்பதாமிக்கு தேனி கோம்பை என் தொழில் நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க வாப்பா. என்ன தொழில்னே? ஆட்டுக்குட்டி மாமாவை பாரு. கலந்து அது அம்பளையா பொம்பளையா என்னான்னு கேளு. அப்படி ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா? எங்கே தெரியும்? 45 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. அண்ணன் திருவாரூர்காரன்னு தெரியும். என்னண்ணே தெரியுமில்லண்ணே? ஆடு மாடு வியாபாரத்தை பெருக்கித்தானே. உன் பிள்ளைய பற்றி உன் உள்ளத்துக்குள்ள ஒரு கவலை இருக்க. என்ன விஷயம்? என்னப்பா? கண்ணமுடு வா வா
இந்தா வர வச்சு தரேன். குடும்பத்தை ஒற்றுமையாக்கி செம்மையாக்குதேன். 4 ஆடு கூடுதலாக பிடிச்சி விடு. நல்லா இருக்கு. குழந்தை பாக்கியம் யாருக்கு வேணும்? கால் வந்துட்டு வா. அத்தானு நான் தானே சட்டை பொத்தானு நான் தானே. எங்கே இருக்கார் வீட்டுக்காரரு? ஏங்க வரல? பக்கத்தில் உன்னை மலை போல நினைச்சிருக்கேன். நூஞ்சு கால் வந்துட்டாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்து உங்கள் ஆத்தா வீட்டில் இருந்துக்கிறியா? அப்படி தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? மண்டையில் உள்ள பேப்பரை பூரா படித்து பார்த்தாச்சு. அவன் மனத்தை மற்றவங்க குழப்பி வச்சுருக்குறாங்க. உங்களை சேர்த்து வச்சு குழந்தை பாக்கியம் கொடுத்தா போதும்ல. கால் வந்துட்டா. நீ உட்காருக்கா பெரியக்கா. என்னப்பா பண்ணணும்னா, வட்டிவேல் முருகப்பெருமான் கோயில் எங்கே இருக்குமா? சத்தம் போட்டு பேச எனக்கு காது கேட்காது. நீங்கள் முருகனை கும்பிட்டுருக்கீங்களா? எங்கே போய் கும்பிட்டீங்க? சரி, பழனிமலை முருகனை கேட்டேன். இப்போ அவன் இருதார யோகம் உடையவன். யார்? முருகன் மட்டும் இல்லை, உன் கொண்டாட்டி உன் புருத்தனா அப்படித்தான். புரியுதா? அதனால் உன்னைய தீர்த்து ஒதுக்கிறான்னு ஒரு எண்ணம் அவன் உள்ளத்துல கெட்ட எண்ணம் ஓடிக்கிட்டு. அந்த எண்ணத்தை மாற்றி தெளிவு பண்ணி ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்ல. கால் வந்துடுவான். எத்தனை பிள்ளைங்க? அந்த பையனை வெளிநாட்டுக்கு போக சொல்லியிருந்தேன். உன் கடனை தீர்த்து தந்துருந்தேன். உங்களுடைய பத்திரங்களை மீட்டி செம்மையாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? கண்ண முடிக்கா 3 முறை என்னை பார்ப்பா, சரியாயிருவேன். யாகத்துக்கு வந்து சார் கருப்பசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்தவர்கள். நம்ம அவனுக்கு சிவகங்கையா? பொய் சொல்லுதியா? வாங்க. கண்ணாத்தா கண்ணாத்தா கோயில் எங்கடா இருக்கு? கால் வச்சுவா. நீங்கள் தான். எனக்கா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? காலையிலேருந்தே சாப்பிட்ற உடம்பு ரொம்ப பிரச்சனையாக இருக்க முடியாது. வீட்லேயே நல்லா இல்லை. யாருக்கும் வெளியில் பக்கத்தில் வா. கொஞ்சம் பக்கத்தில் வா. வா. கொண்டா கைப்படி. என்னையவே பிரார்த்தனை பண்ணு. கொஞ்ச நேரம் என்ன நினச்சிக்கா. நினச்சிக்கா. எந்தி பார்ப்போம். தைரியமாக எந்திக்கலாம். ஒரு சக்தியை கொடுத்துருக்கேன். அதான் உன்னை நம்பிக்கை எந்திக்க சொல்லுவேன். நீ தொடக்கூடாது. எந்திக்கலாம். கூப்பிடு கருப்பசாமியே. கூப்பிடு. நீ அங்கிட்டு போ. சாமி கூப்பிட்டு வா. வரலாக்கா. வா வா. இப்போ உட்காருக்கா. செய்வன கோளாறு ஆயிருக்குன்னு சொல்லி உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. நடந்தது உண்மை. அந்த சக்தியை விளக்கின பிறகு தான் எந்திக்கிறான். நீக்கி தந்துருக்கேன். அந்த அப்படி குடி மூல குடி 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 குடி. நின்றாச்சு. தைரியமாக எந்திக்கலாம். வெற்றி ஆயிடுவேன். சாப்பாடு இன்றைக்கி நைட்டில் நல்லா சாப்பிடுவாடா. சரியாக இருக்கும். 3 முறை கூப்பிட்டு வா. இந்தா எல்லா பேரும் தீர்ந்தாச்சு. எந்தி எந்திப்பாடா. எந்திமா. இந்த பணம் வேணுமா உனக்கு? வேணுமா வேண்டாமா? பணம் வேணுமாக்கா? இந்த அல்ல 5 ரூபா.
உன் பேர் என்ன? சரி இந்தா. எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கீம் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. அடுத்து பேசுவோம். ஒரு உத்தரவு தான், ஒரே அச்சடி பிச்சடிக்கு சிரிப்படுத்தி நீ. அதே சிவகங்கை என் மகனை திருத்தி கொடு. என் ராசா, என் மகன் உன் மகனையா என்ன செய்தான்? கால் அனுப்புவான். ஆனந்தம் இன்று ஆரம்பம், மெல்ல சிரித்தால் என்ன படிக்கிறேன் அடியா, அணைத்தால் என்ன கால் அனுப்புவான். மலர்கள் சிரிக்கும் பொழுது, நல்ல பாட்டு தானேங்க, அருமையாக இருக்கு. படிக்கும் போதே புத்தகத்துக்குள்ள வேற வச்சு படித்தா எப்படி இருக்கும்? அவன் லவ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். எப்படி மறக்க முடியும்? யார் இந்த உலகத்தில் மறந்தா லவ் பண்ணது? யாரும் மறந்தாங்களா? மறக்கலையே. 80 வயசுலேயே மறக்கலையே. 25 வயசுல மறப்பாராடா? எப்படி மறப்பான்? என்னண்ணே திருவாரூர் அண்ணே, நான் சொல்ல உண்மையா இல்லையாண்ணே? உன் பையனை திருத்தி தாரேன், அவனை கூட்டிட்டு ஓடிடக்கூடாதுல்ல, மாற்றி தாரேன், படிக்க வைக்கிறேன். செம்மையாக கருப்பசாமி, நான் கூப்பிடாம தான் நான் நிப்பாட்டிடுவேன். தாயும் மகனும் சிவகங்கையா உங்களுக்கு? சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, காளியாத்தா கோயில் கால் வந்துக்கலாம். பேசத் தெரிந்தவன் வாழ் வீசத் தெரிந்தவன். கருப்பசாமிக்கு களத்து தூரேறிடா. என்னடா வேணும் எனக்கு? என்ன செய்யணும்? தண்ணி தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கத்தானே செய்வாங்க. நீ அங்கே போய் உட்காரு, வாடா. உன் ரத்தத்தெல்லாம் எடுத்து சோதனை பண்ணி பார்த்தியா? ஊமையாக பேசக்கூடாது, ஒழுங்காக. என்னவெல்லாம் செக் பண்ண? அதில் என்னமெல்லாம் சொன்னாங்க? அப்படி எந்த ஊருக்கு வேலைக்கு போகிறதுக்கு எடுத்த? கோயம்புத்தூர் வேலைக்கு போகிறதுக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்களோ? அப்படியா? கால் வந்துடும். பிள்ளைங்க இருக்க வேண்டும் முறைப்படி, போகாத இடம் போனா. தம்பிக்கு எல்லா பழக்கமும் உண்டு. இன்னொரு குடும்பத்துக்கு உழைச்சி கொடுத்து காப்பாற்றக்கூடிய குடும்பமும் நல்ல ஒரு உயர்ந்த குணமும் உண்டு. என்னடா தம்பி அப்படி உதவுனல்லா? அவங்க போட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியாடா? நீ தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்ட. கல்யாணம் முடித்தா எப்படி குடும்பம் நடத்தணுங்கிற எல்லா ட்ரைனிங்கும் அவனுக்கு கிடைச்சாச்சு. கால் வந்துட்டு வா. வா. இப்போ உனக்கு கிரகங்கள் விட்டுருச்சு. இனி அந்த பக்கம் போகாமல் காப்பாற்றி, குடிக்காமல் காப்பாற்றி, யார்கிட்டையும் பிடிபடாமல் காப்பாற்றி உன் பிள்ளைய லட்சணமாக்கி தந்துடுறேன். கோயம்புத்தூர் கண்டிப்பாக போகணுமா? இந்தா வேலை ஒழுங்காக கிடச்சிரும், கல்யாணத்தையும் நடத்தி வைக்க. நல்லா சந்தோஷமா போயிட்டோம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டிரி நீதி மறையட்டுமே, தன்னால் யாரது பையன் கூட வந்து அவன் அங்கே நிற்பான். தன்னால் வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்க. என்ன வேணும் உனக்கு? உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, உண்மைகள் குருடர்கள் அதில் பாதி. கண்ணமுடைய கால் வந்துட்டு